வணிக கண்ணோட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் பங்கு சந்தை சார்ந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அதன் மூலமாக சந்தை சார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுக்க அது உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். பொதுவாக பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லும்போது ஏற்றம் இறக்கம் ரெண்டும் உள்ளடக்கி தான் இருக்கும் என்பதும், பங்குச்சந்தை என்பது நாம் முதலீடு செய்வதற்கான ஒரு நுழைவு வாயில் அப்படின்றதையும் மனதில் கொள்ள வேண்டும். பங்குச்சந்தையில் ஒரு வாய்ப்பு அப்படின்றது முதலீடு அப்படின்னு சொல்லும் பொழுது, பங்குச்சந்தையில் கொஞ்சம் கூடுதலாக ரிஸ்க் எடுக்க விரும்புபவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பங்குச்சந்தையில் முதலீட்டுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஒன்றாகவும், ட்ரேடிங் என்று சொல்லக்கூடிய வியாபார வாய்ப்பு இரண்டாகவும் உள்ளது. இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு முதலீட்டாளராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தையில் எல்லாரும் முதலீட்டராக வர வேண்டும். குறிப்பாக நம்மளுடைய சேமித்த பணமானது பணவீக்கத்தை தாண்டி ஒரு வளர்ச்சியை பார்க்க வேண்டுமானால் கண்டிப்பாக முதலீடை நாம் செய்ய வேண்டும். அப்போ முதலீடை நாம் பண்ணலாமா, நீங்க பண்ணலாமா அப்படின்ற கேள்வியே கிடையாது. எல்லாரும் முதலீடு பண்ண வேண்டும். அதே சமயம் வியாபார வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ட்ரேடிங் அப்படின்றது யார் பண்ணலாம் அப்படின்றத நான் முன்பும் ஒரு கோடிட்டு காட்டினேன். யார் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் ட்ரேடிங் என்று சொல்லக்கூடிய அந்த வியாபார வாழ்க்கைக்குள் நுழையலாம். ரிஸ்க் இல்லாமல் அங்கு வேலை இல்லை. ரிஸ்க் எடுக்க தயங்குபவர்கள் அதில் போகாமல் இருப்பதும் நல்லது. அதனால் இது ரெண்டையுமே உங்களுக்கு துவக்கத்திலேயே மிக தெளிவாக நான் கூறியிருக்கிறேன். அதனால் யார் எதை பண்ணலாம் அப்படின்றதுல முடிவு பண்ணிட்டு உள்ளே இறங்கணும். இறங்கிட்டு முடிவு பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றத, இன்னைக்கு சந்தை எவ்வாறு முடிந்திருக்கிறதுன்றதை முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம சந்தை சார்ந்த தகவல்களை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல இன்னைக்கு பங்குச்சந்தை எவ்வாறு முடிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த சில தினங்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தின் ஒரு ஆரம்பத்தில் இருப்பதாக பார்க்கிறோம். இன்றைய பங்கு சந்தை நிலவரம் பார்க்கும்பொழுது, மும்பை பங்கு சந்தையான சென்செக்ஸ் என்பது 139 புள்ளிகள் இறங்கி 38,018 என்ற புள்ளியில் முடிந்திருக்கிறது. அதே நேரம் தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண்ணான நிப்டி என்பது 43 புள்ளிகள் குறைந்து 11,476 என்ற புள்ளியில் முடிந்திருக்கிறது. இப்போ பேங்க் நிப்டியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பேங்க் நிப்டி தான் நிப்டியில் 33% என்ற அளவிற்கு வெயிட்டேஜ் உள்ள இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம்தான். இப்போ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 54 புள்ளிகள் இறங்கி 27,376 என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். அப்போ இறங்கி முடிந்த அந்த சந்தையானது காலையில் அந்த 9:15 3:00க்குள்ளாக எப்படி நகர்ந்தன என்பதை கூட நம்ம முதல்ல மும்பை பங்கு சந்தையினுடைய சென்செக்ஸ் ஆனது எப்படி நகர்ந்திருக்கிறது அப்படின்றத ஒரு வரைபடம் மூலமாக கூட நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வரைபடத்தில் உற்று நோக்கிறீர்களே ஆனால், காலையில் 10 மணி போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரைபடத்தில் சிவப்பு நிற கிடைமட்டமான கோடு தான் நேற்றைய முடிவு விலை. அப்போ நேற்றைய முடிவு விலைக்கு மேலே தான் துவங்கி காலையிலே ஏறக்குறைய அந்த நேற்றைய முடிவுகளை உடைத்து இறங்கியது மட்டுமல்லாமல் படிப்படியாக இறங்கி ஏறக்குறைய 2 மணி வரைக்கும் இறக்கம்தான். அதன் பிறகு ஓரளவிற்கு அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ காலையில் அந்த துவக்க நிலை அப்படின்றதுல இருந்து இறங்கிய பிறகு மத்தியானம் அந்த ஐரோப்பிய சந்தைகள் துவங்கிக் கொண்ட நேரத்தில் ஓரளவுக்கு மேலே ஏறி இழப்பிலிருந்து கொஞ்சம் மீண்டுள்ளதை பார்க்கிறோம். மொத்தமாக சென்செக்ஸில் 30 பங்குகள் இருக்குது. அதில் விலை ஏற்ற பங்குகள் 16, இறக்க பங்குகள் 15, அப்போது -0.37% இறங்கி உள்ளதை பார்க்குறோம். இதை பற்றியும் நான் உங்களுக்கு தகவலை சொல்ல போகிறேன். ஏற்ற பங்குகள் 16 இருக்குது, இறக்க பங்குகள் 15 இருக்குது. அப்பயும் ஏன் ஒட்டுமொத்தமாக இறங்கி இருக்கின்ற தகவலை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம நிஃப்டி கூட எவ்வாறு இந்த ஒரு காலையில் 9:15 3:30 மணிக்குள்ளாக நகர்ந்திருக்கிறத கூட வரைபடம் மூலமாக பார்க்கலாம். இதில் நம்ம உற்று நோக்கும் பொழுது அந்த இது சிவப்பும் பச்சையும் கொடுக்கறதுனால ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இல்லை, ஆரம்ப கட்டத்தில் பச்சை நிறத்தில் துவங்கிய சந்தையானது காலையில் 9:15 மணிக்கு மெல்ல சிவப்பு நிறத்துக்கு மாறியதை பார்க்குறோம். இந்த சிவப்பு நிறத்தில் மாறி இறங்கியது 2 மணி வரைக்கும் நல்ல இறக்கத்தை கண்டிருக்கிறது. -0.38% இறங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 பங்குகளை உள்ளடக்கியது. 50 பங்குகள் விலை ஏற்ற பங்குகள் 25, விலை இறக்க பங்குகள் 25. ஆனாலும் கூட -3.8% இறங்கி முடிந்திருக்கிறது. இது ஏன் அப்படின்ற கேள்வியோட நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கான பதிலை கூட நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இப்போ நிஃப்டி ஆகட்டும் இல்லை சென்செக்ஸ் ஆகட்டும், இப்போ ஏற்ற பங்குகள் இறக்க பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியில் ரொம்ப தெளிவாக 25 பங்குகள் ஏறி இருக்கின்றன, 25 பங்குகள் இறங்கி இருக்கின்றன. அப்போ சமமான அளவில் எல்லாம் சந்தை இருந்திருக்க வேண்டும். ஏன் இறங்கி முடிந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலை கூட நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதாவது நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 பங்குகளாகட்டும் இல்லை சென்செக்ஸில் இருக்கக்கூடிய 30 பங்குகளாகட்டும், இவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தனி பங்குகளுக்கும் ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும் பொழுது அவைகளுக்கு ஒரு வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணம் உண்டு. கணம்னா என்ன அர்த்தம் இங்கே அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அதில் ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. இதில் பேட்ஸ்மேன் பார்க்கும்போது நம்ம சிலர் சொல்லுவோம், இவர் ரொம்ப வலிமையான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் இறங்கினால் 50 ரன் குறைந்தபட்சம் செஞ்சுரி அடிப்பார், சமயத்தில் டபுள் செஞ்சுரி அடிப்பார். அப்படின்னா அவர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அவர் ஒரு டீம்லேயே வலிமையான ஒரு மனிதராக பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு சென்செக்ஸில் இருக்கக்கூடிய 30 நிறுவனங்கள் ஆகட்டும், நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 நிறுவனங்கள் ஆகட்டும், இவற்றில் சில நிறுவனங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் உண்டு. இந்த வெயிட்டேஜ் அப்படின்றது அப்புறம் எப்படி கணக்கு போடுவாங்க, எது வந்து அப்போ அதிக வெயிட்டேஜ் உள்ளது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது இதுக்கு ஒரு கணக்கு உண்டு. பொதுவாக ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பை கணக்கிடும் பொழுது இன்றைய பங்கின் விலை அது எந்த விலையில் முடிஞ்சிருக்கு, அதை வந்து அந்த நிறுவனத்துடைய மொத்த பங்குகள் அப்படின்றத கூட மல்டிப்ளை பெருக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு தொகையை நம்ம என்ன சொல்லுவோம், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எது அதிகமாக இருக்கிறதோ அது வலுவுள்ள நிறுவனங்களாகவும், இந்த மார்க்கெட்டில் கேபிட்டலைசேஷன் குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சற்றே ஒப்பிட்டு நோக்கும்பொழுது வலிமை குறைந்ததாக இருக்கும். அப்போ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏறினால் சந்தை வலிமையாக ஏறுவதற்கும், அதே மாதிரி இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பங்குகளின் விலைகள் இறங்கினால் சந்தை வலுவாக இறங்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? பங்கின் விலை அதை எதால் பெருக்க வேண்டும் சொன்னேன், அதை வந்து அந்த நிறுவனத்தினுடைய மொத்த பங்குகள். இப்போ ஒரு நிறுவனத்தில் மொத்த பங்குகள் எத்தனை இருக்குது, 100 பங்கு இருக்குது, அந்த பங்கினுடைய விலை எவ்வளவா இருக்குது, 30 ரூபாயா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ சொல்லலாம், 30 × 100 3000 அப்படின்னு மதிப்பை சொல்கிறோம். இப்போது இன்னொரு சில திருத்தமும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இந்த 50 நிறுவனங்களில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு தான் அதனுடைய வெயிட்டேஜ், அதிக வெயிட்டேஜ் உள்ள நிறுவனம், குறைவான வெயிட்டேஜ் உள்ள நிறுவனம்னு பிரிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில் இன்னும் ஒரு திருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு நிறுவனத்தின் பங்கு 100ஆக இருக்கின்ற பட்சத்தில் அந்த நிறுவனத்தின் அந்த 100 பங்கை முதல்ல அதிகமான அளவு யார் வைத்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தை உருவாக்கியவர்கள் அப்படி கூட சொல்லலாம். அவர்கள் ஒருவேளை 50% பங்களை தங்கள் கையிருப்பில் வைத்திருப்பதாக வைத்துக்கொண்டால் அந்த பங்கை அவர்கள் பொதுவாக சந்தையில் விற்பனைக்கு விட மாட்டார்கள். ஏன்னா அதை வச்சு தான் அவங்களுடைய ஆளுமையை, உரிமையை அவர்கள் வந்து நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு 20% பங்குகள் வந்து இன்ஸ்டிடியூஷன், நிதி நிறுவனங்களும் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக நிதி நிறுவனங்களும் நீண்டகால அடிப்படையில் அந்த பங்குகளை வாங்கி வைத்திருக்கும். ஆக 50% ப்ரொமோட்டரிடமும் 20% நிதி நிறுவனம் இருக்கின்ற பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய 30% பங்குகள் மட்டுமே சந்தைக்குள் வியாபாரத்திற்கு வரும். அப்போ சந்தைக்குள் வியாபாரத்துக்கு வரக்கூடிய அந்த பங்குகள் அப்படின்றதனுடைய அதை அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டினுடைய விலையை வச்சு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்ப்போம். இது என்ன சொல்லுவோம், ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய விஷயம், சந்தையில் எவ்வாறு தற்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றதை கூட நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக உங்களுக்கு விலைக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அந்த வகையில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கு ஒரு சிறு குறிப்பை இன்னைக்கு கொடுக்குறேன். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது டபுள் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்க இருக்கிறோம். இந்த டபுள் டாப்னா என்ன அப்படின்றத கூட இன்னொரு வரைபடம் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த வரைபடத்தை உற்று நோக்கிறீர்களே ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு டாப் வந்து அதன் பிறகு இன்னொரு டாப் வந்துருக்கு, 1 2ன்னு கொடுத்துருக்கேன். பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய முதல் டாப் அது 11780. அது மாதிரி இறங்கிய பிறகு மீண்டும் ஏறும்பொழுதும் அதே மாதிரி அது வந்து ஒரு 11780 கிட்டவே போய் இடிச்சுட்டு கீழ் நோக்கி திரும்பதை பார்த்தோம். இப்போ எத்தனை டாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாப் 1, டாப் 2 டாப். இந்த 2 டாப்பும் வரும்பொழுது அதனுடைய பாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11620 கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பாட்டம் உடைக்கப்பட்டால் இறக்கம் வரும் என்பதும், எந்த அளவுக்கு இறக்கம் வரலாம் அப்படின்றத கூட ஒரு கணக்கு இருக்கு. அந்த 11780ஐயும் 11620 அதில் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுக்குள்ள வித்தியாசம் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 160 புள்ளிகள். அந்த அளவுக்கு கீழே இறங்கலாம் அப்படின்றது ஒரு கணக்கு, அதுவும் இறங்கி உள்ளது. இப்போ 11460 என்ற எல்லை இன்னைக்கு எட்டியாச்சு. அப்போ இந்த இறக்கம் ஓரளவுக்கு முடிந்து ஒரு புல் பேக் வரலாம் என்பதற்கான ஒரு அடையாளமாக கூட பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால் டபுள் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இது வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸினுடைய ஒரு பகுதி. நீங்களும் இன்னைக்கு புதுசாக ஒன்று கற்றுக்கிறீங்க. சந்தை எப்போது கீழ் நோக்கி திரும்பும் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட நம்ம பார்க்கலாம். இதற்கு அடுத்து நம்ம நிஃப்டி கூட இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வரைபடம் மூலமாகவும் ஒவ்வொரு முறை வரும்போதும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அப்போது இப்போ இருந்த நிஃப்டி எப்படி கையாளலாம், எங்கே சப்போர்ட் இருக்கிறது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது என்பதை கூட இன்னொரு வரைபடம் மூலம் உங்களுக்கு காட்டுறேன். அப்போது இன்னையோட நிஃப்டி நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான சப்போர்ட் இன்றைய இறக்கத்திற்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு இறக்கம் முடிவுக்கு, அதாவது தற்காலிக முடிவு, நல்ல ஞாபகம் இருக்கட்டும், சந்தை இறங்குமுகமாக மாறி இருக்கிற நிலையில் இனிமேல் வந்து இன்னும் வலுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உடனடியாக இல்லை.
இப்போது எல்லாம் இன்னும் ஒலியமாக இறங்க தான் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். இப்போ சந்தையில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதை சார்ந்த முக்கியமான புள்ளி விவரங்களை கூட நான் உங்களுக்கு இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ நீ சந்தை சார்ந்த புள்ளி விவரங்கள் பார்க்கும்போது இப்போ அடுத்ததாக பார்க்குற விஷயம் செக்டோரல் இண்டெக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்னைக்கு எந்தெந்த செக்டார்ஸ் ஏறியும் இறங்கியும் முடிந்திருக்கின்றன என்ற தகவலை நம்ம பார்க்கலாம். இப்போ செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஏறி முடிந்த சில முக்கியமான துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் முன்னோடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உலோகத்துறை 1.13% என்ற அளவுக்கு அது எனக்கு ஏறி முடிந்திருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது சுகாதார பராமரிப்பு துறை 0.66%, அடிப்படை பொருள்துறை 0.29% ஏறி முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இதே மாதிரி நம்ம பார்க்க இருக்கிற அடுத்த செட் ஆஃப் டேட்டான்னு பார்க்கும்போது இறங்கி முடிந்த சில முக்கியமான துறைகளை பார்க்கலாம். இறங்கி முடிந்த துறைகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது தொலைத்தொடர்பு துறை -2.24%, நுகர்வோர் பொருட்துறை -1.85%, அதிவிரைவு நுகர்வோர் துறையானது -1.10% அப்படின்னு பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் என்று சொல்லக்கூடிய வகையில் எத்தனை பங்குகள் ஏறியும் இறங்கியும் முடிந்திருக்கின்றன இந்த விவரத்தை இப்போது பார்க்கலாம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது மும்பை பங்கு சந்தையில் விலையேற்ற பங்குகள் 981 33%, விலை இறக்க பங்குகள் 1784 61%, விலை மாற்றம் இல்லாமல் முடிந்த பங்குகள் 166%, மொத்தம் விற்பனை பங்குகள் 2931 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததா சந்தை சார்ந்த பார்க்க இருக்கிற தகவல் டர்ன் ஓவர் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த சந்தையில் எவ்வளவு வியாபாரமாக இருக்கு அப்படின்ற விவரத்தை கூட நம்ம பார்க்குறோம். இதில் முதலாவதாக மும்பை பங்கு சந்தையில் ரொக்கம் கேஷ் மார்க்கெட் 3769 கோடியும், ஊக வணிகம் சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் 0.33 கோடி அளவிற்கும், தேசிய பங்கு சந்தையில் ரொக்கம் கேஷ் மார்க்கெட் அப்படின்றது 3775 கோடிகள் என்ற அளவிற்கும் மிக அதிகமான அளவு வியாபாரமாக இருக்கிறது. தேசிய பங்கு சந்தையின் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் 13,53,427 கோடிகள் ஆக மொத்தம் 13,98,260 கோடிகள் வியாபாரம் பார்க்கிறோம். அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலைவரத்தை பார்க்கலாம். இதில் முதலாவதாக தங்கம் அப்படின்றது இன்னைக்கு எந்த விலையில் வியாபாரமாக இருக்கின்றதுல பார்க்கலாம். தங்கம் 24 கேரட் 1 கிராம் 3044 விலையிலும், ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 2900, 1 சவரன் 8 கிராம் 23,200, வெள்ளி 1 கிராம் 39.60 என்ற விலையில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். அடுத்து குருடாயில் என்று சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் விலைவரத்தை பார்க்கலாம். கச்சா விலை அமெரிக்க டாலர் சொல்றதுனா ஒரு பிப்பாய் 69.08 என்ற அளவில் முடிந்திருப்பது. புள்ளிவரத்தில் கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிறது ஃபோரெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி விவரத்தை பார்க்கலாம். முதலாவதாக அமெரிக்க டாலர் அப்படின்றது என்எஸ்சியில் 71.91 அதிக அளவில் முடிஞ்சிருக்கு. ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் 71.75, ஐரோப்பிய நாணயமான யூரோ என்எஸ்சியில் 83.40, ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் 83.13, இங்கிலாந்து நாட்டு நாணயமான பவுண்ட் ஸ்டெர்லிங் என்எஸ்சியில் 92.24, ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் 92.22, ஜப்பான் நாணயமான எண் 100க்கான மதிப்பில் 64.48, ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் 64.36 என்ற விலையில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இப்போ கொடுத்திருந்த இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம். விரிதுரை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.